பிரகாஷ் வணக்கம். ஒரு மீட்டெடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் என்ன அப்படின்ட்டு ஒரு 10 லிஸ்ட்டு கொடுக்குறாரு சார். சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நல வாழ்வுக்கான உரிமை, மது போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த பயணத்தை தலைமுறை காக்க உரிமை காக்க இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார். ஆனால் இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டையால் இவர் எதெல்லாம் நான் மீட்டெடுக்க போகிறேன்னு சொல்கிறாரோ இதெல்லாம் ஜனங்கிட்ட போய் சேருமா? முதல்ல இதெல்லாம் ரொம்ப பொதுவான கோரிக்கைகள். ஓகே, சோஷியலிசம் மலர வேண்டும் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சாங்க இல்லையா? அந்த கோரிக்கை இந்தியாவில் நிறைவேறிச்சா? இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நகர்ப்புறம், வன்முறை இல்லாத தன்மை, வளர்ச்சிக்கான விஷயம், இது எல்லாமே ஜென்ரலாக இப்போ நீங்கள் சொன்ன 10 கேட்டேன், 10மே ஜென்ரலான கோரிக்கைகள். இது எந்த ஊருக்குமே போகாது, ரைட்டுங்களா? ஒரு ட்ரெயின் புறப்பட்டால் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகணும். ஆனால் அந்த சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறேன்னு போர்டு போட்டு அந்த ட்ரெயின் பேசின் பிரிட்ஜிலே நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ட்ரெயின் போகாதோ, அந்த மாதிரி தான் இது போகாத ஊருக்கு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட்டு பிட்வீன் ராமதாஸ் அண்ட் அன்புமணி நான் விசாரித்த வகையில், நம்மளோட சோர்ஸஸ் சொல்லக்கூடிய வகையில், என்னுடைய முக்கியமான கேள்வி என்னென்னா, இவ்வளோ கட்சிக்கு எதிராக இவ்வளோ பெரிய நடவடிக்கைகளை செயல் தலைவர் எடுத்து வருகிறார், கட்சி தலைமையை மீறி எடுத்து வருகிறார். கட்சி தலைமை என்பது நிறுவனரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமை. நிறுவனர் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறார், பொதுக்குழுவிலிருந்து எல்லாவற்றையும் நிறுவனர் தான் தீர்மானிக்கிறார் என்றால் அவரை கட்சியை விட்டு ஏன் ராமதாஸ் நீக்கவில்லை? ஓகே, எல்லாரையும் நிற்கிறாரு, மாற்றுறாரு, எம்எல்ஏ பதவி இல்லைன்றாரு, அது பண்ணுறாரு, இந்த பதவியில் நீ இல்லைன்றாரு, பதவியெல்லாம் நீக்கம் பண்ணுறாரு. ஏன் தன்னுடைய சொந்த மகனை, இவ்வளோ கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மகனை ஏன் நீக்கலை? கட்சி கொடியை பயன்படுத்தாதுன்றாரு, ராமதாஸ் என்னுடைய பேரை பயன்படுத்தாத அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏன் இந்த விஷயத்தை அவர் செய்யலை? ஸோ இது ஒரு நிழல் ஃபைட்டு. இது பல பொருளாதாரங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை. குடும்பத்துக்குள்ளே யார் பெரியவன்ற சண்டை, யார் குடும்பத்து நிதியை யார் கையாளணும் அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு சண்டை. அந்த சண்டையில் விட்டு கொடுக்க வேண்டியது அன்புமணி தான். ஏன்னா அன்புமணி கையில் தான் எல்லாமே இருக்குது, பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி என்ன நிலவரம் வந்துருச்சுன்னா, ராமதாஸ் ஒரு மனநிலை சரியில்லாதவர் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அன்புமணி கிளப்பி விட்டு, அது இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட அந்த பிரச்சாரத்தை பேசக்கூடிய நிலவரத்துக்கு ராமதாஸை கொண்டு வந்திருக்கார் அன்புமணி. சீனியர்கள் எல்லாரையும் போட்டு, நிர்வாகிகள் போட்டு, அந்த பழைய கட்சிக்காரர்களை எல்லாம் ஓரணியில் நிறுத்திவிட்டு, இளைஞர்களாக வரக்கூடியவர்கள், அதுலேயும் பாஜக சார்புள்ளவர்கள், பாஜகவோடு இணைந்து போவதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாதவர்கள்லாம் பெரிய அளவுக்கு அன்றைக்கி விழுப்புரம் அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் முழுக்க இளைஞர்கள் தான் கலந்துருக்காங்க. சீனியர்ஸ் கலந்துக்கல. இப்போது ராமசுகந்தன் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில் என்னையும் கூப்பிட்றேன்னு சண்டையாக வந்திருக்கு. ஸோ கட்சி என்பது 2ஆக உடைந்து விட்டது. இனி அது சேரவும் சேராது. இப்போது விழுப்புரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டின உடனே ராமதாஸுக்கு என்ன நிர்பந்தம்? அடுத்த மாதம் நடக்கக்கூடிய அந்த மகளிர் மாநாட்டில் இதை விட அதிகமான கூட்டத்தை கூட்ட வேண்டும். இது எல்லாமே இந்த கூட்டங்களில் எல்லாமே கூட்டப்பட்ட கூட்டங்கள் தான். இப்போது அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவக்கியிருக்காரு. ஹார்ட்லி ஒரு 400 பேர் இல்லை 500 பேர் தான் பின்னாடி வராங்க, ரைட்டுங்களா? அதை தாண்டி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பொதுக்கூட்ட மேடைக்கு போயிட்டார் திருப்போரூரில், எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை அணிவித்திருக்காரு. இப்படி போகுது அவருடைய பயணங்கள். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பயணங்கள் துவங்கக்கூடிய, அடுத்த மாதம் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் துவங்குகிறார். எடப்பாடி ஆல்ரெடி துவங்கிட்டார். ஸ்டாலின் அங்கங்கே போகும்போது ரோட் ஷோ,
மக்களை சந்திப்புன்னு. ஸோ எல்லாமே இந்த தேர்தலுக்கான பிரச்சார வியூகங்களோடு போகிறாங்க. இப்போது கொஸ்டின் வந்து பாமக வாக்குகள், பாமகவுடைய வன்னியர் வாக்குகள் யார் பக்கம் இருக்குது? ஓகே, கட்சி உங்கள் பக்கம் இருக்குது, தொண்டர்கள் வந்து அன்புமணி பக்கம் இருக்காங்க, திரள்றாங்க, போகிறாங்க, வராங்க, ஏகப்பட்ட பில்டப்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் கட்சி யார், வாக்காளர் யார் பக்கம் இருக்காங்க? வன்னியர் வாக்குகள் யார் பக்கம் விழும்? இவங்க எந்த கூட்டணிக்கு போக போகிறாங்க? இதில் 2 பேருமே டிட்டர்மைண்டாக இல்லை. ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லை பாஜக கூட்டணிக்கு போகிறாங்களா? அன்புமணியுடைய ஸ்விங் மட்டும் டுவர்ட்ஸ் பாஜகன்னு மட்டும் தெரியுது. பட் ராமதாஸ் வந்து எந்த பக்கம் போகிறார்? ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போகிறார் அவர். அப்படி போனால் என்ன ஆகும்? 2 பேரும் 2 அணியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா, இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிச்சுப்பாங்களா, இல்லை வேறு யாராவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? இந்த வாக்குகள் எப்படி சிதறும்? பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு காலத்தில் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக இருந்தது. அந்த கட்சியுடைய வாக்குகள் எப்படி போகும்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் வந்து எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் என்கிற ஒரு பெரிய ஃபிகரை சுற்றி தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த ராமதாஸுடைய 87வது பிறந்த நாளில் அவர் படத்தை போட்டுக்கிட்டு அவர் சொன்னதை மீறி ஒரு நடைப்பயணம்ன்றது அன்புமணி பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட முடித்து போடுறது தான். ரைட்டா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உனக்கு மனநிலை சரியில்லையா அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. ராமதாஸ் சரியில்லை, அவர் பேசுகிறது எதுவும் சரியில்லை, அவர் செய்கிறது எதுவும் சரியில்லை, அவர் சொல்கிறது எதையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆன்டி ராமதாஸ் பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு நான் தான் கட்சி, எனக்கு தான் ஓட்டு அப்படின்றத இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னால் தான் பண்ண முடியும், ராமதாஸால் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் அவர் உயிரோடு இருப்பாரா? அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வருவீங்க? சில நிர்வாகிகள் வந்து இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க. இங்கே இருக்கிற கூட்டத்துக்கும் போகிறாங்க, அங்கே இருக்கிற கூட்டத்துக்கும் போகிறாங்க. எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமதாஸோட டைம் வந்து வயது என்பது ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதில் வந்து கவலைப்படக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது இப்போ ஒரு 10.5% இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க அப்படின்றதுன்னு வச்சுக்கிங்க. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தான் தமிழ்நாட்டில் எல்லாருமே வெயிட்டிங்காக அதை செய்ய வேண்டியது மத்திய அரசு. இது மக்களுடைய கோரிக்கைகள். இப்போ 10 கோரிக்கைகள் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாமே வந்து ஒரு பிரச்சார கோஷமாக தான் இருக்கே தவிர உடனடி நடவடிக்கைக்கான கோஷம் என்ன இருக்குது? ஓகே, கடலூர் சிப்காட்டா இல்லை பல சிப்காட்டுகளில் பிரச்சனைகள் இருக்குது, விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படுதுன்ற குற்றச்சாட்டு இருக்குது, பரந்தூர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகுதா கோரிக்கையில்? உறுதியான கோரிக்கைகள் எதுவுமே இருக்கா? இது வந்து நான் தான் கட்சி, ராமதாஸால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கட்சி என் கையில் தான் இருக்குது அப்படின்னு காமிச்சு யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கக்கிட்ட சீட்டு பேரம் உட்பட பலவிதமான பேரங்களை பேசுறதுக்கான யுக்தியை தான் அன்புமணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே.